ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹிந்து சமயத்தில் சைவம் வைஷ்ணவம் என்று இரண்டு பிரிவுகளில் இருக்கக்கூடிய இறை தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலய அமைப்பு என்பதை பற்றி பார்த்தோம், இறை தத்துவத்தை பார்த்தோம், ஜீவ தத்துவம் பார்த்தோம், உலகம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்யும் முறை, பூஜா என்பதை பார்க்க இருக்கின்றோம். பூஜா அல்லது பூஜை, இறை வழிபாடு. இந்த உலகத்தை நடத்துகின்ற பெருந்தெய்வங்கள் இருக்கின்றன, பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதற்கும் கீழே எண்ணற்ற தெய்வங்கள், தேவதைகள் இருக்கின்றன. இந்த தெய்வங்களை, தேவதைகளை தினசரி வழிபாடு செய்வதனால் அவர்களை மகிழ்வித்து அவர்களை திருப்தி அடைய செய்து அதனால் அவர்களுடைய அருளை பெற்று மனிதர்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாகி நிறைவான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் நம்மளுடைய சமய தத்துவம். உலகம் தானாக நடப்பது அல்ல, பல்வேறு இயற்கை சக்திகளால், அந்த இயற்கையை கட்டுப்படுத்துகின்ற பேராற்றல் வாய்ந்த தேவதைகளால் நடத்தப்படுகின்றது. இன்னொன்று, அவரவர் விதிப்படி அவரவர் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்கள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய விதியை நடத்துவது, விதி பயனை கொடுப்பது அந்த தெய்வங்கள். நாம் வினைகள் செய்கின்றோம், அதற்கான பலனை அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்போ வினைகள் செய்கின்ற பொழுது நாம் எந்த பாவனையோடு செய்கிறோம் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. என்ன நோக்கத்துக்காக என்ன செய்கின்றோம், அதை எப்படி செய்கிறோங்கிறது முக்கியமானதாக இருக்குது. நம்முடைய பாவனைகள் உயர்வாக இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்கள் உயர்வானதாக இருக்கின்றன. அப்பொழுது அதற்கான பலனும் உயர்வானதாக இருக்கும். இந்த பாவனைகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய இந்த இறை வழிபாட்டு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம், நம்மை எப்படி பார்க்கிறோம், என்ன நோக்கத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோம். நம்ம சாதாரணமாக உலக விவகாரங்களில் விஷன்னு சொல்கிறாங்களே, ஒரு விஷன், ஒரு பார்வை, உலகத்தை பற்றிய பார்வை நமக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. உலகம் வெறும் போக விஷயங்களால் ஆனது என்று நம்ம நினைத்தோம்னா போகத்தை அனுபவிக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கும். இல்லை, எங்கே பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இருக்கின்றன, அதனால் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான் என்று ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பார்வை இருந்த எல்லாமே நமக்கு பிரச்சனையாக தெரியும். உலகம் அழகானது, தெய்வீகமானது
இங்கு எல்லாமே நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஒரு அழகியல் உணர்வோடு உலகத்தை பார்த்தோம்னா உலகம் எல்லாமே கவிதையாக தெரியும். அதற்கு மேலே இந்த உலகம் ஜடப்பொருள், இதை இயக்குகின்ற ஒரு பேராற்றல் இருக்கின்றது. அந்த பேராற்றல் இந்த உலகத்திற்குள்ள ஆத்மாவாக இருந்து அனைத்தையும் ஒரு ஒழுங்கோடு அழகோடு நடத்தி கொண்டிருக்கின்றது. நமக்குள்ளும் அந்த பேராற்றல் இருக்கின்றது. நமக்கு வெளியே இயற்கை பொருட்களுள்ளும் அந்த பேராற்றலானது சக்தியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சிந்தித்து உணர்ந்து அந்த பாவனையோட உலகத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் தெய்வீகமானதாக தெரிகின்றது. அனைத்தும் போற்றுதற்குரியதாக, வணங்கி வழிபடுவதற்குரியதாக தெரிகின்றது. அப்புறம் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு தான் உலகம் என்கின்ற பொழுது, உலகத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த தெய்வாம்சத்தோடு பார்க்க முடியும். இன்னொன்று, இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறதுனால இந்த உலக மாற்றங்களுக்குள்ள மாறுபடாத அந்த பரம்பொருள் இருக்கின்றது. மாறுபடுகின்ற உலகத்தை மட்டும் நம்ம பார்க்காம அதற்கு மேலே இருக்கின்ற மாறுபடாத பரம்பொருளையும் உணர்தல், அறிதல், அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கின்றது என்று உணர்தல். அந்த மாறுபடாத ஒன்றினுடைய வெளிப்பாடாக இந்த மாறுபடுகின்ற தோற்றங்கள் இருக்கின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக இது இருக்கின்றது. ஒரு மரம் எடுத்துக்கொண்டால் மரம் 50 வருடம் 100 வருடம் வாழக்கூடியதாக இருக்கு. அந்த மரத்தில் ஒரு வருடத்தில் ஒரு பருவத்தில் அழகிய இலைகள் துளிர்க்கின்றன, வருகின்றன. வசந்த காலத்தில் பார்க்குறோம். அதற்கு மேலே நல்ல மலர்கள் வருகின்றன. அப்புறம் காய்கனி என்று பழங்கள் வருகின்றன. பிறகு இன்னொரு பருவத்தில் அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து மலர்கள் எதுவும் இல்லாமல் அப்படி சில காலம் இருக்கு. அப்போ இந்த பூ, பழங்கள் இவைகள் ஒரு பருவத்தில் வந்து போகின்றன, இன்னொரு பருவத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. ஆனால் அந்த மரமானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த தொடர்ந்து இருக்கின்ற அந்த ஒரு இருப்பில் தற்காலிகமாக சில விஷயங்கள் வந்து போகின்றன. அதே மாதிரி இந்த பிரபஞ்சமானது தற்காலிகமாக வந்து போகக்கூடியதாக இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற விஷயங்கள் அதற்குள்ளே இன்னும் சிறிய அளவில் வந்து போவதாக இருக்கின்றன. ஒரு மரம்னு எடுத்துக்கொண்டால் அது 100 வருஷம் இருக்குது. அதற்குள்ளே ஒரு வருஷத்தில் இந்த பூக்கள் வசந்த காலம் வந்து போகுது, இலையுதிர் காலம் வந்து போகுது. இப்படி பருவ மாற்றங்களில் புற தோற்றத்தில் அதற்குள்ளே நிறைய மாற்றங்கள் வருகின்றன. ஆனால் அடிப்படையான அந்த மரமானது அதெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ ஒரு மரத்தை பார்க்கிற பொழுது, மரத்தில் இருக்கக்கூடிய பூவை இலையை பார்க்கிற பொழுது அது தற்காலிகமாக இருக்குது, பார்க்கிற பொழுது ரம்யமாக இருக்குது. ஒரு பொழுது அது இளந்தளிராக இருக்குது, சிவப்பாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, இன்னொரு பொழுது பச்சையாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, நிரந்தரமாக இருக்காதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அதை பார்க்கிற பொழுது ரம்யமாக இருக்குது, அதை நம்ம ரசிக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். அதே மரமானது இன்னொரு பருவத்தில் ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக இருக்குது, அதையும் பார்க்கிறோம். இது இயற்கை என்று அதையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த மரம் அதனால் அழிந்து போவதில்லை, அது இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ வந்து போனது அடுத்த வருஷம் மீண்டும் வரும், அடுத்த பருவத்தில் அது மீண்டும் வரும். அப்படி அந்த மரத்தினுடைய 100 வருட வாழ்க்கையில் பல முறை வசந்தங்கள் வந்து போகுது. நம்ம பார்க்கிறோம். எது எது எப்பொழுது இருக்கிறதோ அதை அப்படியே பார்க்கிறது, அனுபவிக்கிறதுன்னு ஒரு பழகி கொள்ளுகின்றோம். அப்புறம் அந்த மரமே ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடுகின்றது. ஒரு மரம் இருந்தது, போனது. ஆனால் போனதுன்னா உலகத்தில் மரமே இல்லாமல் போயிருந்தான்னா திரும்ப அதிலிருந்து வந்த விதையிலிருந்து அடுத்த விருட்சமானது, அடுத்த மரமானது வருகின்றது. அதனுடைய சந்ததிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் வந்து போகுது. அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பூமியானது நிரந்தரமாக இருக்கின்றது. அதனால் மரத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பூமி நீண்ட ஆயுளுடையதாக இருக்குது. அதில் மரமானது வந்து போகின்றது. அதே பூமியில் பார்த்தா ஒரு இடத்துல வசந்தம் நல்ல
இயற்கை வளங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் வெறும் பாலைவனமாக இருக்கின்றது ஒரே சமயத்திலேயே. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு சமயம் நல்ல வசந்தங்கள் இயற்கை வளங்கள் இருக்குது, இன்னொரு காலத்தில் அது ஒன்றும் இல்லாத பாலைவனமாக மாறலாம். பாலைவனமாக இருக்கிறது வசந்த இந்த இயற்கை வளங்கள் நிறைந்த காடுகளாக மாறலாம். இதெல்லாம் இயற்கையில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பூமியானது அதெல்லாம் கடந்து இருக்கின்றது. இந்த பூமியும் பிரபஞ்சத்தில் ஒரு துளியாக ஒரு அங்கமாக இருக்கின்றது. அப்போ இந்த பூமியும் ஒரு காலத்தில் வந்தது, இருக்கு, போகுதுன்னா இந்த பூமிக்கும் ஆதாரமாக வேறொன்று போக்குவரவு இல்லாததாக இருக்கின்றது. அதனால் இந்த தோற்றங்களை நம்ம பார்க்கிறோம். தோற்றங்களுக்கு மத்தியில் தோற்றம் மறைவு இல்லாத ஒரு நீட்டித்த வாழ்க்கையுடைய ஒன்று இருக்கின்றதுங்கிறதையும் நம்மால் உணர முடியும். இப்போ இந்த தோற்றங்களை பார்க்கின்ற பொழுது ரெண்டு திருஷ்டி. தற்காலிகமாக தெரிகின்ற வடிவங்கள், அதற்குள்ள நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு வஸ்து ஒன்று. அந்த நிரந்தரமானதில் இந்த தற்காலிகமானது வந்து போகின்றது. அதுதான் அந்தந்த பருவத்தில் வர்ற பொழுது நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அதோட அதை கடந்து போய்விடுகிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய உடம்பும் அப்படித்தான் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே மாறுபடாத ஒன்று இருக்குது. புறத்தில் மாறுபடக்கூடிய அவயவங்களோட உடலானது இருக்கின்றது. இதில் பருவ காலங்கள் வந்து போகிற மாதிரி இதிலையும் சுக துக்கம் முதலான உணர்வுகள் வந்து போகின்றது. அப்புறம் குழந்தை பருவம், இளமை பருவம், நடுத்தர வயது, முதுமை பருவம்னு அதுவும் மாறி போகின்றது. ஒரு உடம்பு வந்ததுன்னா அது போனதுன்னா அடுத்த உடல், ஒரு மரம் போய் இன்னொரு அதிலிருந்து அடுத்த விருட்சம் வர்ற மாதிரி, அடுத்த விதையிலிருந்து அடுத்த தலைமுறை வர்ற மாதிரி இந்த உடல் போனால் அடுத்த உடல் வரும். ஆனால் இதற்குள்ள மாறுபடாத ஒரு வஸ்து, ஒரு பரம்பொருள், ஒரு ஆத்மா இருக்கின்றது. ஆனால் இந்த திருஷ்டியோடு நம்ம உலகத்தை பார்க்கணும். அதான் நம்மளுடைய சமயம் சொல்கிறது. அதனால் பகவான் பகவத்கீதையில் விபூதி யோகம்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் என்னெல்லாம் சிறப்பாக வெளிப்பட்டு இருக்கின்றதோ அதெல்லாம் என்னுடைய விபூதி. நான் மாறுபடாதவனாக இருக்கின்றேன். இந்த மாறுபடும் உலகங்களுக்குள்ள என்னுடைய மகிமையானது பலவிதமாக வெளிப்பட்டிருக்கின்றது. அப்படி நம்ம இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது அதற்குள்ளே இருக்கின்ற பரம்பொருளை பார்த்தல். அந்த பரம்பொருளை பார்க்கிறதுங்கிறது மட்டுமில்லை, அதை வணங்கி வழிபடுதல் என்பதும் இருக்கின்றது. அதை வணங்கி வழிபடுகின்ற பொழுது நம்மளுடைய பாவனையானது உயர்வானதாக ஆகின்றது. அந்த சிந்தனை எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் அந்த பரம்பொருளோடு சேர்த்து பார்க்கிறதுங்கிற அந்த திருஷ்டியானது நமக்கு மகிழ்ச்சியை, நிறைவை தருகின்றது. வேத உணர்வுகளை நீக்குகின்றது. அதனால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்லுகின்றார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம்னா மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம மனதில் என்ன பாவனை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்குது. நம்மளுடைய உயர்வானது, மேன்மையானது இருக்கின்றது. இப்போ ஒரு மேன்மையான ஒரு பாவனை நமக்கு இருக்கணும். அதுதான் இந்த ஈஸ்வர வழிபாடுங்கிறது நமக்கு கொடுக்கின்றது. எல்லாவற்றுள்ளும் இருக்கக்கூடிய மேலான பரம்பொருளை பார்த்தல், உணர்தல், அதை எப்பொழுதும் சிந்தித்தல், வணங்கி வழிபடுதல். அதனுடைய அருளால் நம்மளுடைய இந்த புற வாழ்க்கையை நல்ல விதமாக வைத்து கொள்ளுதல். இந்த தத்துவங்களோட அடிப்படையில் ஈஸ்வர பூஜை, ஈஸ்வர வழிபாடுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த பூஜையானது 2 விதமாக நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆத்மார்த்தம், இன்னொன்று பரார்த்தம். அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். சோடச உபச்சார பூஜை என்று கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இறைவனுக்கு பூஜை பண்ணுற பொழுது, கோயில்களில் பண்ணுற பொழுதும் சரி, நம்ம வீட்டில் நாம பண்ணுகின்ற பொழுதும் விரிவாக சமய தீட்சை வாங்கியிருந்தால் அதெல்லாம் குருமார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். 16 விதமான உபச்சாரங்கள் செய்து இறைவனை வணங்குதல் என்பது. பூஜை ஆத்மார்த்தம் எனவும் பரார்த்தம் எனவும் 2 வகைப்படும். இந்த பூஜையானது ஆத்மார்த்தம்னா நம் பொருட்டு நாமே செய்து கொள்வது, நாமே இறைவனுக்கு நேரடியாக பூஜை பண்ணுறது ஆத்மார்த்தம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்ம விரும்பி ஒன்று நன்றி உணர்ச்சியாக இறைவன் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறார், அவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக இறைவனை வணங்குகிறோம். அப்புறம் நமக்கு இன்னும் எவ்வளவோ தேவை இருக்குது, அது பிரார்த்தனைக்காகவும் இறைவனை
வணங்குகின்றோம். அப்போ நாம் நமது குடும்பம் என்று நம்முடைய தேவைகளுக்காக நாமளே ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்துக்கொண்டு அதை தினசரி பூஜை செய்தல், அது ஆத்மார்த்தம். நாமே நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்து கொள்ளலாம். ஆனால் தான் கோயிலுக்கு போகிறதுங்கிறது கட்டாயமாக இல்லை. கோயிலில் ஐயர் பூஜை பண்ணுறார், நாம் பூஜை பண்ண முடியாதான்னா தாராளமாக பண்ணலாம். நம்ம வீட்டிலையே ஒரு சிவலிங்கம் வாங்கி வைத்தோ, இல்லை சாலக்கிராமம் வைத்தோ, மகாவிஷ்ணுவை வச்சோ, விநாயகரோ முருகனோ எதை வேணாலும் நாமளே சொந்தமாக வைத்துக்கொண்டு நித்தியமாக பூஜை பண்ணலாம். கோயிலில் போய் தான் பண்ணணுங்கிறது இல்லை. கோயிலில் பூஜை பண்ணுற ஐயரோட நம்ம சண்டை போடணுங்கிறது இல்லை. நீயே தான் பூஜை பண்ணணுமா, நான் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. அது மற்ற மதங்களில் கண்டிப்பாக அந்த வழிபாட்டு தடத்துக்கு வந்து தான் பூஜை பண்ணணும்னு இருக்குது. அங்கே பூஜைங்கிறதே இல்லை, போய் பிரார்த்தனைங்கிறது மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். இந்த பூஜா முறைங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் நம்மளுடைய மதத்தில் பூஜா முறைங்கிறது இருக்கின்றது. அதுவும் நமக்கான இஷ்ட தெய்வத்தை நாமே வணங்கி கொள்ளலாம், வழிபட்டு கொள்ளலாம்னு இருக்குது. அதனால் அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் ஆத்மார்த்த பூஜை என்றால் பூஜிப்பவன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் நன்மை உண்டாவதன் பொருட்டு தன் வீட்டில் தன் சக்திக்கு இயன்றவாறு பூஜிப்பதாகும். அதனால் தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை படமோ அல்லது பிம்பமோ அல்லது சிவலிங்கம், சாலக்கிராமம், சக்கரம், மகாமேரு, இந்த மாதிரி நம்ம விரும்புகிறத எந்த தெய்வத்துக்கானதோ அதை பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அந்த பஞ்சாயதன பூஜை என்று எல்லாத்தையும் சேர்த்தும் கூட வைத்து கொள்ளலாம். அப்படி வைத்துக்கொண்டு நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு நம்ம பூஜை செய்யலாம். அதுக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். இந்த பூஜா விதிகள் எப்படி இருக்குன்னா, கோயில் என்ற ஆலயம் வைத்து ஆலய அமைப்பு முறையெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆலயத்தில் பண்ணக்கூடிய பூஜைக்கு பரார்த்த பூஜைன்னு பொருள். அதாவது பிறர் பொருட்டு அங்கே அந்த ஐயர் பூஜை பண்ணுறார். அந்தணர்கள் முறையாக வேதம் படித்தவர்கள் மற்றவர்களுக்காக, அதாவது பரார்த்த பூஜை யாருக்கு வீட்டில் பூஜை செய்து கொள்ள முடியலையோ அவர்களுக்காக. அப்புறம் பொதுவாக உலக நலனுக்காக வீட்டில் பூஜை பண்ணுற பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட பிரார்த்தனைகள் பிரதானமாக இருக்குது. அப்புறம் உலக நன்மைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக அங்கே இருக்கிறது நமது குடும்பம்னு தனிப்பட்ட பிரார்த்தனைகள். கோயிலில் பூஜை பண்ணுற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் உணவு முதலானவைகள் நல்ல விதமாக கிடைக்கணும் என்று அங்கே பூஜை பண்ணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, யாருக்கு தனிப்பட்ட முறையில் வீட்டில் பூஜை செய்து கொள்ள முடியவில்லையோ அவர்கள் இந்த பொது இடத்துல நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொள்ளலாம். நாம் பண்ண முடியலை, அப்போ பண்ணுறவர்கள் பண்ணுறதை உட்காந்து பார்க்கறது, நம்மளால் முடிந்த கைங்கரியத்தை அங்கே பண்ணுறது அந்த பூஜையில். அதனால் பூஜையினுடைய பலனை நாம் பெறுதல் என்பது. அதனால் அது பரார்த்தம்னா பிறர் பொருட்டு, ஆத்மார்த்தம்னா தன் பொருட்டு தானே செய்து கொள்ளுகின்ற பூஜை. பரார்த்தம் என்பது பிறர் பொருட்டு, உலக நலன் பொருட்டு பொதுவாக செய்யப்படுகின்ற பூஜை வழிபாடு. இதற்குள்ள விதிகள். நமக்கு ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னாக்க, இந்த பரார்த்தமாக பொதுவான பூஜை முறை இருக்குது, அதே தான் தனிப்பட்ட முறையில் ஆத்மார்த்தமாக பண்ணுறதுக்கான பூஜை முறையும். மந்திரம், யந்திரம், தந்திரம் இவற்றை இதன் அங்கங்களாக கொள்வர். அதில் பூஜையில் பண்ணுறது, அந்த பூஜையில் ஒவ்வொரு அங்கத்துக்கும் என்னென்ன மந்திரம் பயன்படுத்தணும்னு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் நம்ம படித்து வைத்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் தந்திரம்ங்கிறது கிரியாமுறை, அந்த பூஜையை எப்படி பண்ணுறதுங்கிற அந்த செய்முறை, அதற்கு தந்திரம்னு பேர். யந்திரம்ங்கிறது ஆதாரமான யந்திரம் முதலானவைகள். மந்திரத்தோடு செய்து 16 உபச்சாரங்களால் பூஜிப்பர். ஆனால் மந்திரத்தோட தந்திரமாக 16 உபச்சாரங்கள் இருக்குது. அதை குருமுகமாக தீட்சை பெற்றவர்களே இப்பூஜைக்கு உரியவர்கள் ஆவர். அதனால் ஆத்மார்த்த பூஜையில் அதை முறையாக குருவிடமிருந்து தீட்சை வாங்கி, சமய தீட்சைன்னு வாங்கி அந்த பூஜா முறைகளை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதன் பிறகு நம்ம வீட்டில் பண்ணலாம். அதனால் அது ஆத்மார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்பது ஆலயத்தில் இருக்கும் மூர்த்திகளுக்கு ஆகம முறைப்படி ஆச்சாரியர்களை கொண்டு பூஜை செய்வித்தல் ஆகும். அதனால் அதற்குன்னு ஒருவரை நியமித்து அவர் அதை செய்கின்றார். நமக்கு வசதி இருந்ததுன்னா சொந்தமாக நாமளே ஒரு சைக்கிள், பைக்கு, காரு வாங்கி வச்சுக்கலாம்.
வேணுங்கிற போது எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம்னா, அது நமக்குன்னு சொந்தமாக நம்மளுடைய சொந்த பயன்பாட்டுக்காக இருக்கிறது. அவ்வளோ வசதி இல்லை, முடியாது அப்படின்னா என்னலான்னா, பொது போக்குவரத்துன்னு இருக்குல்ல, காரு, பஸ்ஸு, பொது வாடகைக்குன்னு கார் வருது, பஸ் இருக்குது, ரயில் இருக்குது, அப்புறம் விமானம் இருக்குன்னா, அப்போ எல்லோருக்குமான பொது பயன்பாடு. நம்ம அதில் ஒரு பங்கை இப்போ பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி தான். அதனால் பரார்த்த பூஜைங்கிறது அனைவருக்கானது. அப்போ அப்படி பொது பயன்பாடுன்னு வர்ற பொழுது அதை நடத்துறதுக்கு, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தனிப்பட்ட முறையில் நாம் ஆட்களை நியமிக்கிறோம். அவர்கள் அதுவே வேலையாக இருக்காங்க. அதனால் இது அரசு பஸ்ஸு, அரசு பேருந்துன்னா, அரசு பேருந்து நம்ம வரி பணத்தில் இருந்து தானே இயங்குது. அதனால நீ ஏன் டிரைவராக உட்கார, நான் உட்காந்து ஓட்டுறேன்னா சொல்ல முடியுமா? நம்ம சொந்த காருனா நம்ம உட்காந்து ஓட்டிகிட்டு போகலாம், இல்லை பின்னாடி டிரைவரை போட்டுட்டு நம்ம பின்னாடி உட்காந்து ஓட்டிகிட்டு போகலாம். பொது பஸ்ஸில் பொது பேருந்து தானே, இது நான் டிக்கெட் கொடுத்து தானே வாங்குகிறேன், எனக்கு இதில் உரிமை இருக்குல்ல, அதனால் நீ பின்னாடி சீட்டில் உட்காந்துக்க, நான் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ அவருக்கு அதுவே வேலையாக கொடுத்துருக்கு. அவர் அந்த வேலையை பார்க்கறது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை பராமரிக்கிறது, அதற்கான எல்லாவற்றையும் செய்கிறது தான் அவருக்கு வேலை. அதற்கு நம்ம ஒரு ஊதியம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆலய வழிபாடுங்கிறது பொது பயன்பாட்டுக்காக அதை வேலையாக அதையே செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அதை செய்கிறார்கள். அது நித்தியம், நைமித்திகம், காமிக்கம் என 3 வகைப்படும். இந்த கோயிலில் பண்ணக்கூடிய பூஜை 3 விதமாக இருக்குது. நித்தியம், நைமித்திகம், காமிக்கம். நித்திய பூஜை என்பது நாள்தோறும் செய்யப்படும் பூஜையாகும். தினசரி செய்கிறது. நாள்தோறும் பகலில் 4 காலங்களும் இரவில் 4 காலங்களுமாக 8 கால பூஜை செய்யப்படும் ஆலயங்கள் சில மொத்தம் 8 காலம் பூஜை பண்ணுறதுன்னு. பகலில் 3 காலம் இரவில் 3மாக 6 கால பூஜை நடக்கும் கோவில்களும், பகலில் 2ம் இரவில் 2மாக 4 கால பூஜை நடக்கும் கோவில்களும், பகலில் 1ம் இரவில் 1மாக 2 கால பூஜை நடக்கும் கோவில்களும் பல உள்ளன. அது அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலை நிர்மாணம் பண்ணவர்கள் எந்த ஆகம சாஸ்திரப்படி பண்ணியிருக்கிறார்கள், அப்புறம் இப்பொழுது அதனுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு காலமாவது பூஜை நடந்தால் பரவாயில்லன்னு இருக்குது. எவ்வளோ கிராம கோயில்கள் ஒரு ஐயர் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட பூஜை இல்லாமல், ஒரு விளக்கேற்றுறது கூட இல்லாமல் இருக்குது. அல்லது ஏதோ பல கோயில்களை ஒரே பூசாரி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு காலம் ஏதோ ஒரு காலம் அவருக்கு எப்போ முடியுதோ வந்து பூஜை பண்ணிட்டு போவார். இன்னும் பெரிய கோயில்களில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா 4 காலம் 8 காலம் பூஜை நடக்கின்றது. அதனால் ஆலயங்களில் பொருள் வருவாய்க்கு ஏற்ப பூஜை காலங்கள் நடந்து வருகின்றன. இப்படி ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை. இந்த பூஜா கிரமம் என்ன என்பது அடுத்து விளக்கம். இந்த பூஜையில் பஞ்சசுத்தி என்று 5 விஷயங்களை முதல்ல தூய்மைப்படுத்துகிறோம். சுத்தி பூஜைக்காக முதல்ல பூஜை பண்ணுறவர், பூஜை பண்ணக்கூடிய இடம், பூஜா பண்ணக்கூடிய அந்த விக்கிரகம், பூஜா திரவியங்கள் இதெல்லாம் முதல்ல தூய்மைப்படுத்துறது என்பது அதுக்கு சுத்தின்னு பேர். பஞ்சசுத்தி 5. பூஜை செய்பவர் உடல் சுத்தமும் உளச்சுத்தமும் உடையவராக இருத்தல் வேண்டும். அதனால் பூஜை பண்ணுறவர் முதல்ல தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்நானம் முதலானவைகளை பண்ணி நல்ல தூய்மையான ஆடைகளை உடுத்தி, அப்புறம் மனதிலும் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் அமைதியான சாத்விகமான மனம் உடையவராக இருந்து அந்த பூஜையை செய்யணும். பூஜை பண்ணுற பொழுது முழு ஈடுபாடும் முழு கவனமும் பூஜையில் இருக்கணும். அப்படி அமைதியான ஒரு மனதோட பண்ணணும். உடல் சுத்தத்திற்கு நீராடுதல், தோய்த்து உலர்ந்த ஆடை கட்டுதல், விபூதி ருத்ராட்சம் அணிதல், நாமதாரணம், துளசி மணிமாலை அணிதல் முதலியவை இன்றியமையாதவை ஆகும். அல்லது இதெல்லாம் நம்ம ஆச்சாரமாக முறைப்படி சமய சின்னங்கள்லாம் தரித்து கொள்ளுதல், தூய்மைப்படுத்தி கொள்ளுதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த சிகை வைத்து கொள்வது இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமானது. அதனால் சமயம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கோ, பூஜை பண்ணுறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கோ அதை கடைபிடிக்க வேண்டும். உளச்சுத்தத்திற்கு 5 அடங்கலும், மனசு தூய்மையாக இருக்கிறது, இல்லை உலக விஷயங்களை நோக்கி போகாமல் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது. தீட்சை பெறுதலும் அவசியம். அந்த தீட்சா குருவிடம் இருந்து அந்த சம்பிரதாயத்தில் பூஜை பண்ணுறதுக்கான முறையாக கற்றுக்கொள்ளுதல், வாங்கி கொள்ளுதல், குருவிடமிருந்து தீட்சை பெறுதல் அவசியமானது. பூஜை முறைகளை காரிய காரணத்தோடு அறிந்திருத்தல் நலம். எப்படி பூஜை பண்ணுறது, எதற்காக பூஜை பண்ணுறோம்
என்பதை நம்ம தெரிந்திருக்கிறது. பூஜை பண்ணுற அந்த கிரியை தெரிந்திருக்கணும், அதுக்கான மந்திரம் தெரிந்திருக்கணும், அப்புறம் அதனுடைய தத்துவார்த்தங்களும் கூட நமக்கு தெரிந்திருந்தால் இன்னும் ஈடுபாட்டோட மகிழ்ச்சியாக பண்ண முடியும். அந்த அர்த்தங்களும் அதனால் காரண காரியத்தோடு அறிந்திருத்தல் நலம். இவ்வித சுத்திகளை பஞ்சசுத்தி என கூறுவர். இப்படி தூய்மைப்படுத்துறதுங்கிறத முதல் அம்சம். அந்த பூஜைக்கு தேவை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அனைத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்ளுதல்ங்கிறது முதல் அம்சம். அதில் 5 விதமான பஞ்சசுத்தி என்று இருக்குது. பஞ்சசுத்தி என்பது ஆத்மசுத்தி பூஜை பண்ணுறவன் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ளுதல். அப்புறம் ஸ்தான சுத்தி, பூஜை பண்ணுற இடத்த கூட்டி பெருக்கி மெழுகி பூஜை அறையை தூய்மையாக வைத்து கொள்ளுதல். அப்புறம் திரவிய சுத்தி, பூஜைக்கு பயன்படக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் அதை தூய்மைப்படுத்துதல். மந்திர சுத்தி, மந்திரங்களால் அந்த சூழ்நிலையவே தூய்மைப்படுத்துதல். அப்புறம் லிங்க சுத்தி, பூஜைக்கு உரிய அந்த தெய்வ விக்கிரகத்தை தூய்மைப்படுத்துதல். ஏன்னா அதுவும் இயற்கை பொருள்கள் பஞ்சபூதங்களால் ஆனதாக இருக்குது. அதனால் அதுலேயும் களிம்பு முதலானவைகள் வரும், எண்ணெய் பிசுக்கு முதலானவை வரும். அதெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும். அதனால் லிங்க சுத்தி என 5 வகைப்படும். ஆத்மசுத்தி, ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி. ஆத்மசுத்தியில் அந்தர்யாகமும் சமாதியும் அடங்கும். அதனால் ஜபம் தியானம் எல்லாம் நிறையா பண்ணிவிட்டு அப்புறம் புறத்தில் இந்த பூஜை பண்ணுறதுங்கிறத பண்ணலாம். ஒன்றொன்று விரிவாக சொல்லப்படுது. முதல்ல ஆத்மசுத்தி. பூஜை செய்யும் ஆச்சாரியன், அந்த பூஜை பண்ணுறவர் யாரோ அவர் தனது உடம்பை திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதனால் தன்னுடைய உடம்பையே கோயிலாக பாவிக்கணும். அதற்குள்ள ஹிருதயம், அதான் கர்ப்ப கிரகம், அதற்குள்ளே ஈஸ்வரன் இருக்கிறார் என்று நினைத்து தன்னைத்தானே அவர் அந்த உடம்பையே கோயில் மாதிரி அவர் முதல்ல பராமரிக்கணும். அதுதான் ஆத்மசுத்தி. தேகோ தேவாலய புரோக்தக என்று அந்த மந்திரம், அந்த ஆத்மசுத்திக்கான அந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடம்பே தேவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் அந்த பாவனை முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா புறத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் சாதாரண பஞ்சபூதத்தினால் ஆனது. அது கல் விக்கிரகமாக இருக்கலாம், இல்லை மண்ணாக கூட இருக்கலாம். பஞ்சலோகங்களில் பண்ணுறோம். அதனால் இப்படி இயற்கை பொருள்கள், அதை விட மேலானது நம்மளுடைய ஜீவ சரீரம். ஏன்னா உள்ள ஜீவன் இருக்கிறான், அதெல்லாம் ஜடப்பொருள். இதில் சேத்தனமானது நன்கு வெளிப்படுகின்றது. அதனால் இந்த பஞ்சபூத பொருள்களை விட நம்மளுடைய உடம்பு மேலானது. அந்த பஞ்சபூத பொருள்களில் இறை ஆற்றல் இருப்பதை விட நம்முடைய சரீரத்தில் இறைவன் இன்னும் சைத்தன்யமாக வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால் இறைவன் நமக்குள்ள புறத்தில் இருக்கக்கூடிய இயற்கை பொருள்களை விட நம்முடைய சரீரத்தில் அதனுடைய ஆற்றலை மிகுதியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். சைத்தன்ய ஸ்வரூபமாக அவர் இருக்கிறார். அதனால் அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தி, சைத்தன்ய அம்சத்தை தான் நம்ம வெளியே விக்கிரகத்துக்கு கொண்டு வந்து அதில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறோம். அதனால் உள்ளே பூஜை பண்ணுறதுக்கு பதில் முன்னாடி பூஜை பண்ணுறது வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக புறத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறோம். அதனால் அந்த பாவனை இருக்கணும். பூஜை பண்ணதுக்கப்புறம் என்னது, அந்த இறைவனை நமக்குள்ளேயே திரும்ப கொண்டு போயிடுறோம். உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு திரும்ப உள்ளேயே கொண்டு சென்று விடுகிறோம். அந்த பாவனை, அது ஆத்மசுத்தி. 2வது ஸ்தான சுத்தி. பூஜைக்கும் ஆலயமும் மூலமூர்த்தி இருக்கும் கர்ப்ப கிரகமும் இதர மூர்த்திகள் வீற்றிருக்கும் இடங்களும் எப்பொழுதும் சுத்தமானதாய் இருக்கச் செய்ய வேண்டும். அர்க்கிய நீரை பூமியில் தெளித்து இடத்தை சுத்திகரிக்க வேண்டும். அல்ல, கோயிலாக இருந்தால் கோயில் முழுக்கவே தூய்மையாக இருக்கணும். நம்மளுடைய இல்லம் வீடாக இருந்தால் வீடு முழுக்க கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்தின பிறகு அந்த பூஜை அறையை தூய்மை பண்ணணும். அப்புறம் அந்த பூஜை பண்ண உட்கார பொழுது அந்த இடத்துல அர்க்கியம் முதலானவைகளை தெளித்து சுத்திகரிக்க வேண்டும். அந்த தண்ணீர், பஞ்சபாத்திர தண்ணீர் வைத்து மந்திரங்கள் சொல்லி, கங்கை சேமுனே செய்வ மந்திரங்கள்லாம் சொல்லி அதில் எல்லா தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை தெளித்து புண்ணியாக வாச்சனம் சொல்கிறோமே, நல்ல வச்சனங்களை மந்திரங்களை சொல்லி அந்த தண்ணீரை தூய்மைப்படுத்தி அந்த தூய்மையான தண்ணீர் மூலமாக அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகிறோம். அது ஸ்தான சுத்தின்னு பேர். அதுக்கப்புறம் திரவிய சுத்தி. திரவியம், பூஜைக்கு உரிய பாத்திரங்கள் நன்றாக கழுவி சங்கு நீர் முதலிய பூஜைக்குரிய பதார்த்தங்களில் அர்க்கிய நீரை தெளித்து சுத்தி செய்ய வேண்டும். நல்லா சங்கு வச்சுருந்தா சங்கை நல்லா தூய்மைப்படுத்தி
அதில் ஜலம் விட்டு அதற்கான மந்திரங்கள்லாம் சொல்லி தூய்மைப்படுத்துறது. அப்புறம் பூஜா பாத்திரங்கள், பூ, புஷ்பம் முதலானவை, அபிஷேக திரவியங்கள் எல்லாத்தையுமே ஒரு அந்த அர்க்கியத்தை தெளித்து, அர்க்கிய நீரை தெளித்து அதையும் சுத்தமாகணும்னு பிரார்த்தனை பண்ணுகின்றோம், சுத்தம் செய்கின்றோம். அதுக்கு திரவிய சுத்தின்னு பேர். அதுக்கப்புறம் 4வது மந்திர சுத்தி. பீஜாட்சர மந்திரத்தை சுசும்னை நாடியில் அடக்கி அந்தந்த மூர்த்திக்குரிய மூல மந்திரத்தை 10 முறை ஜபிக்க வேண்டும். அதனால் எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ண போகிறோமோ அதற்கான மூல மந்திரத்தை 10 முறை ஜபம் செய்து பிறகு பூஜையை தொடங்கணும். அதுக்கு மந்திர சுத்தின்னு பேர், மந்திரபூர்வமாக தூய்மைப்படுத்துறது. அதுக்கப்புறம் லிங்க சுத்தி. அபிஷேக பாத்திரத்தில் நீர் நிரப்பி கங்கை முதலிய 9 தீர்த்தங்களை அதில் ஆவாகனம் செய்து லிங்கத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும். மற்ற எல்லா திரவியங்களும் விட்டு அபிஷேகம் செய்து அந்த தூய்மைப்படுத்துகின்றோம். விக்கிரகங்களில் ஒட்டி கிடக்கும் மெழுக்கினை களைந்து சுத்த ஆடை கட்ட வேண்டும். சுத்தமாக அதை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல வஸ்திரங்களை உடுத்து அலங்காரம் பண்ணணும். இது அடிப்படை. இதனால் இது அடிப்படையான ஒரு பூஜை. அதனால் பஞ்ச சுத்தின்னு பேர். நம்ம பூஜை பண்ணுற போது பார்த்து அதெல்லாம் செய்வார்கள். பஞ்சவித சுத்தியினை பண்ணிடுக பாங்காக பஞ்சவித பாசமறுப்பார் சைவ சமய நெறிங்கிற நூலில் இருக்க பாடல். தாய்மானவர் சொல்கிறார், பஞ்சவித சுத்தி செய்து பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே. அந்த பஞ்சவித சுத்திங்கிறது முக்கியமானது. அதை செய்த பிறகு அந்த ஈஸ்வரனை அந்த விக்கிரகத்தில் இருப்பதாக பாவித்து எழுந்தருளச் செய்து அந்த பாவனையோடு பூஜை செய்தால் நல்ல ஞானமானது கிடைக்கும். நல்ல ஞானம்ங்கிற பிரயோஜனத்துக்காகத்தான் இந்த பூஜை. அதுக்கப்புறம் சோடச உபச்சாரங்கள். 16 விதமான உபச்சாரங்கள் செய்து பூஜை செய்கின்றோம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் எப்படி உபசரிக்கிறோமோ, வாங்க வாங்கன்னு வரவேற்று அவர்கள் கை கால் அலம்புறதுக்கு தண்ணீர் கொடுத்து, அப்புறம் உட்காரதுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து, காஃபி டீ எல்லாம் கொடுத்து, ஸ்நானம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாருன்னா ஸ்நானம் பண்ணுறதுக்கு துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து, வஸ்திரம்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் விபூதி சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்து, அப்புறம் பால், காஃபி டீ, ஸ்நாக்ஸ்லாம் காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்தி. அப்புறம் நல்லா சாப்பாட்டு நேரமாக இருந்தால் ஸ்நாக்ஸ் நேரமாக இருந்தால் ஸ்நாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து முழு சாப்பாடே கொடுத்து எல்லாம் உபச்சாரம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்ப அவர்களை நம்ம என்ன விஷயத்துக்காக வந்தாரோ எல்லா கதையும் பேசிட்டு போயிட்டு வாங்கன்னு அவரை முறையாக வழி அனுப்பி வைக்கிறதுன்னு இருக்குது. அதே மாதிரி ஈஸ்வரன் அவர் லோகத்தில் இருக்கிறார் அல்லது நம்முடைய ஹிருதயத்தில் நித்தியமாக வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம வெளியே ஒரு விக்கிரகத்தை வைக்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அல்லது அவருடைய லோகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அங்கே கொண்டு வந்து அதில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு திரும்ப அவருடைய யதாஸ்தானத்துக்கு அனுப்பிச்சிட்றோம். அதுக்கப்புறம் அந்த பூஜா பொருளை எடுத்து உள்ளே வச்சிடலாம். நித்தியமாக பூஜை பண்ணுறதுனாக்கா அவர் எப்பொழுதும் அதில் சாநித்தியமாக இருக்கிறார். நம்ம ஒரு இந்த மாதிரி ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தினாக்கா அப்போ நம்ம அப்போ தான் கொண்டு வர்றோம். கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த விக்கிரகத்தை நம்ம பண்ணிடலாம். நிர்மாலயம் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம், இல்லை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அடுத்த முறை பூஜை பண்ணுற போது பண்ணுறது. ஆனால் என்னது, அது வரைக்கும் அது ஜடப்பொருளாக இருக்குது. நம்ம அந்த ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி ஆவாகனம் பண்ண உடனே அவர் விருந்தினராக கெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் நம்ம எல்லா விதமான உபச்சாரங்களும் செய்து அவரை மகிழ்விக்கின்றோம். அதுதான் பூஜையினுடைய தாத்பரியம். பூஜா முறை அப்படித்தான் இருக்குது. அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு 16 உபச்சாரம் சொல்லியிருக்கு. 16 ஸ்டெப்ஸ், 16 நிலைகள் பூஜை சொல்லியிருக்கு. முதலாவது ஆவாகனம். இறைவனை முதல்ல வர வைக்கிறதுன்னு. இறைவனை வரவழைத்து நேர்முகப்படுத்தி நமக்கு முன்னாடி கொண்டு வந்து விக்கிரகத்தில் சேர்ப்பதற்கு ஆவாகனம் என்று பெயர். அதனால் நமக்குள்ள ஹிருதயஸ்தானத்தில் இருந்து நித்தியமாக இருக்கக்கூடிய உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து அங்கே பண்ணலாம். அப்படி ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாரோ வந்து இந்த விக்கிரகத்தில் இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி அதுக்கான மந்திரங்களை சொல்லி அந்த விக்கிரகத்துக்கு உயிரூட்டுகிறோம். அதுக்கப்புறம் அது உயிருள்ளது. அது வரைக்கும் அது ஜடமாக கல்லாக இருக்கலாம். விக்கிரகம் உயிரூட்டப்படுகின்றது. இது மாதிரி கோயிலில் கும்பாபிஷேக சமயத்தில் அதுதான் நம்ம பண்ணுறோம். அது வரைக்கும் அது வெறும் கல் தான். பூமியிலேருந்து எடுத்த ஒரு கல்லோ பஞ்சலோகமாக இருக்கலாம். அது ஜடப்பொருள். ஆனால் நம்ம அந்த முறையாக பூஜைகள் கும்பாபிஷேகம் பண்ணுற பொழுது அங்கே ஈஸ்வரன் அங்கே வந்து விடுகிறார், உயிர் பெற்று விடுகிறார். அதுக்கப்புறம் நம்ம கல்லை வணங்குறது கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வணங்குகிறோம். அது தெரியாதவன் தான் ஏதோ கல்லை வணங்குறான், மண்ணை வணங்குறான்,
அப்படின்னு ஜடப்பொருள்களை வணங்குகிறாருன்னு சொல்கிறோம். ஜடப்பொருளை வணங்கலை, ஜடப்பொருள் அதுக்கு ஒரு இருப்பிடமாக இருக்குது. அங்கே இறைவனை நாம் வர வைக்கின்றோம். அந்த இறை ஆற்றலை அங்கே கும்பாபிஷேகம் செய்து வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது உயிருள்ள பொருள். நம்ம உடம்பு வெறுமனே பார்த்தா அது ஜடப்பொருள் தான். ஜடப்பொருள் தான். அம்மா உடம்புல இருந்து மாம்சம் பார்த்தா அது உற்பத்தி ஆகி வருது. ஆனால் அது வெறுமனே ஜடப்பொருளாக இல்லை, உள்ள உயிர் இருக்கின்றது. அந்த மாதிரி உள்ள உயிர் சக்தியை நம்ம கொண்டு வருகிறோம். அந்த பிறகு அந்த ஈஸ்வரனை, தெய்வத்தை வணங்குகிறோம். செல்ஃபோனோ இன்றைக்கி கம்ப்யூட்டரோ மாடனாக பார்த்தா இதெல்லாம் ஹார்ட்வேர் அவன் கம்பெனியில் தயார் பண்ணுறான். எல்லாமே ஜடப்பொருள் தானே. அதெல்லாம் ஜடப்பொருள் தான், எல்லாத்தையும் சேர்த்து தயார் பண்ணுறான். அது மட்டும் போதுமான அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்குறான். இல்லை பேட்டரியை போட்டு ஒரு சாஃப்ட்வேரை போட்டதுக்கப்புறம் என்னது, அது உயிருள்ள பொருளாக ஆகிவிடுகிறது. அது நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுகிறது. வெறுமனே பார்த்தா அது ஜடப்பொருள் தான். ஆனால் அதற்குள்ளே ஒரு இயங்கு சக்தி வருதில்லை, அதை நாம் தானே கொடுக்குறோம். அந்த மாதிரி இந்த ஜடப்பொருளுக்குள்ளே ஈஸ்வரனை ஆவாகனம் பண்ணி, கும்பாபிஷேகம் பண்ணி ஆவாகனம் பண்ணுற பொழுது அதுக்கப்புறம் அவர் உள்ள இறைவன் இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம பூஜை பண்ணுறோம், அந்த கல்லுக்கோ மண்ணுக்கோ ஜடப்பொருளுக்கு அல்ல. இப்போ ஒருத்தர் பார்த்த உடனே முகஸ்துதி பண்ணுறோம், வணக்கம் சொல்கிறோம், அல்லது கை கொடுத்து குலுக்குறோம்னா கையே ஜடப்பொருள் தானே. இந்த கையை அந்த கையும் குலுங்கி கொள்கிறது அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படி இல்லையே. கைங்கிறது இந்த உடம்போட ஒரு சிறு பகுதி. ஆனால் நம்ம அங்கே மரியாதை செலுத்துறது என்னது, அந்த கைக்கு மட்டுமா? இந்த கை அந்த கைக்கு மரியாதை செலுத்துகிறது? அப்படியா? இல்லையே. இந்த மனிதன் அந்த மனிதனுக்கு மரியாதை செலுத்துகின்றார். அப்போ அது முழு உடம்பினுடைய ஒரு அவயம். தொடர்பு கொள்வது ஒரு அவயவம், ஒரு உறுப்பாக இருந்தாலும் அங்கே பரஸ்பரம் 2 உடல்களும் 2 உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் பரஸ்பரம் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அதான பாவனை. அதுதான் தொடர்பு கொள்வது. கையுமா இருக்கலாம், ஆனால் அது முழு உடலினுடைய ஒரு குறிப்பாக இருக்கின்றது. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதன், அவரை பார்த்து தான் வாங்க வணக்கம்னு நம்ம சொல்கிறோம், வெறும் உடம்பை பார்த்து இல்லை. அந்த மாதிரி இந்த இறைவனை ஒரு விக்கிரகத்துக்குள்ளே கொண்டு வர்ற பொழுது, விக்கிரகங்கிறது உலகத்தில் ஒரு சின்ன பகுதியாக இருக்கலாம், ஒரு சிறு கல்லாக இருக்கலாம், ஆனால் அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை தொடர்பு கொள்வதற்கான ஒரு சிறு சாதனமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு நாடும் இன்னொரு நாடும் பேசுதுன்னா, பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னா என்னது, இங்கேருந்து ஒரு தூதர் போகிறார், இங்கேருந்து ஒரு அம்பாசிடர் போகிறார், அந்த நாட்டில் பேசுகிறாருன்னா, இல்லை இங்கேருந்து உள்துறை அமைச்சர், வெளித்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் போகிறாரு பேசுகிறாருன்னா, ஒரு ஆள் தானேண்ணா. இல்லை பிரதம மந்திரியே போகிறாரு, இன்னொரு நாட்டு பிரதம மந்திரியோடு போகிறாரு பேசுகிறாருன்னா, அப்போ ஒரு மனிதனும் பேசிக்கொள்கிறான். அப்படியா? இல்லையே. இந்த நாட்டில் இருக்க 140 கோடி மக்களுக்காக அவர் சார்பாக பேசுகிறார். அவர் ஒரு தூதுவராக இருந்து, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து ஒட்டுமொத்த நாட்டுக்காக அவர் பேசுகிறார். அப்போ இந்த 2 தலைவர்களும் பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணால் அது 2 நாட்டுகளுக்கும் பொதுவான ஒப்பந்தம். அப்படி தானே? ஆனால் நம்ம தொடர்பு கொள்வது ஒரு வழி, ஒரு பகுதி என்று இருந்தாலும் அது முழுமைக்கானது. அதே மாதிரி நம்ம ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூமியில் இருந்து ஒரு களிமண் எடுக்கலாம், விநாயகர் பண்ணலாம், அது ஒரு துளின்னு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒரு வழியாக இருக்கின்றது. அதன் மூலமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலோடு நாம் தொடர்பு கொள்ளுகின்றோம், அனைத்தையும் பூஜிக்கின்றோம். அது அனைத்துக்கானது அப்படிங்கிறது, அதான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம். நமக்கு அந்த புரிதல், அந்த பாவனை இருக்கணும். அப்படி அந்த ஒரு சிறு பகுதியில் விக்கிரகத்துக்கு கொண்டு வருவதற்கு, விக்கிரகத்தில் சேர்ப்பதற்கு ஆவாகனம் என்று பெயர். இது மூலாதாரத்தில் உள்ள ஜீவ சைத்தன்யத்தை எடுத்து சுசும்னை வழியாக மேலேற்றிக்கொண்டு வந்ததாக சங்கற்பம் செய்தல். அதனால் இந்த தெய்வ சக்தியை மூலாதாரத்திலிருந்து கொண்டு வந்து அந்த பொருளில் சேர்க்கின்றோம். அது சங்கற்பம் செய்தல். முத்திரை, அந்த காலத்தில் ராஜா கதையெல்லாம் பார்த்தா முத்திரை மோதிரம்னா, ராஜா தன்னுடைய அந்த தூதுவன்ட்ட என்னது அவரோட மோதிரத்தை அடையாளமாக ஏதோ ஒரு லட்சணை போட்டு கொடுக்குறார். அப்போ என்ன, அது வரைக்கும் அவர் சாதாரண மனிதன் தான். அந்த போகிற தூதுவன் ஒற்றன் சாதாரண மனிதன் தான். ஆனால் அரசாங்கத்தோட ஒரு சீல் இருந்தா, அல்லது ஒரு முத்திரை மோதிரம் இருந்தா, ஏதோ ஒரு லட்சணை இருந்தாக்கா அது அந்த நாட்டுக்கான முழு அதிகாரமாக ஆகிவிடுகிறது. அதற்கு மேலே எதிரி ராஜா என்ன வேணாலும் அவர்கிட்ட பேசலாம், சொல்லலாம். இவர் தன்னுடைய நாட்டின் சார்பாக பேசுகின்றார். அந்த மாதிரி
இந்த விக்கிரகம் சாமான்யமாக இருந்ததை நம்ம ஆவாகனம் பண்ணுற பொழுது அது தெய்வாம்சம் பொருந்தியதாக ஆகிவிடுகின்றது. அதற்கான மதிப்பு பல மடங்காக ஆகிவிடுகிறது. அதனால் சிலை கடத்தல்ங்கிறான். சிலையை கடத்த முடியும், உள்ள இருக்க தெய்வத்தன்மை என்ன பண்ணுறது? சிலையை தூக்கிட்டு போகிறதுன்னா அது அவனுக்கு திருடனுக்கு அது வெறும் சிலையாகத்தான் தெரியுது, வெறும் கல்லாக தெரியுது. அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தான் பார்க்குறான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வாம்சம்ங்கிறது இருக்கே, அது வணங்கக்கூடிய பக்தனுக்கு தான் தெரியும். அடுத்தது இரண்டாவது, அதனால் முதல்ல ஆவாகனம்ங்கிறது முதல் விஷயம். அதனால் ஆவாகனம் பண்ண பிறகு அந்த விக்கிரகத்தில் இறை ஆற்றலானது வந்து விடுகின்றது, ஆத்மா சைத்தன்யமானது வந்து விடுகின்றது. அதுக்கப்புறம் ஸ்தாபனம். அப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா முதல் வேலை என்னது? அவருக்கு உட்காரதுக்கு இடம் கொடுக்கணும். இப்போ ஸ்தாபனம், இறைவனை விக்கிரகத்தில் எழுந்தருள வேண்டுமென பிரார்த்தித்து பீட்டத்தில் உள்ள விக்கிரகத்தில் இறைவனை அமர்த்துதல். அந்த விக்கிரகத்துக்குள்ளே அந்த இறையாற்றலை நீங்கள் இங்கே இருக்கணும்னா, நான் பூஜை முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று அவர் அதுக்குள்ளே உட்கார வைக்கிறோம். அதுக்கு பேர் ஸ்தாபனம்னு பேர். அதுக்கப்புறம் சந்நிதானம். இது பூஜிக்கப்படும் மூர்த்தி நமக்கு அனுகிரகம் செய்யும் முறையும் பூஜகன் அருள் பெறும் முறையும் ஆகும். அதனால் சந்நிதானம், அவர் அங்கே இருந்து நம்ம சொல்கிறத கேட்கணும்னா, அவர் உட்கார்ந்து இருக்கிறார் ஆனால் வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கிறார்னா அது இல்லை. அவர் வந்துட்டார், இருக்கிறார், நாம் பூஜை பண்ணுற வரைக்கும் அவர் நமக்கு அபிமுகமாக இருந்து நம்ம பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவனை, அது சந்நிதானம். நன்றாக ஒருமுகப்பட்டு இருத்தல், கவனித்தல். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னா அப்படின்னு பிரார்த்தனை. அப்புறம் சந்நிரோதம், அடியனிடம் என்றும் கருணையோடு இருக்க வேண்டும் என வேண்டி பூஜை முடியும் வரை சாநித்தியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுதல். அதனால் பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருந்து என்னையே பார்த்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை, சந்நிரோதம். அப்புறம் அவகுண்டனம், இதெல்லாம் கிரியையாக பண்ணுவாங்க, இப்படி முத்திரையோட செய்வார்கள், நம்ம பார்க்கலாம். விக்கிரகத்தை சுற்றி கவச்ச மந்திரத்தால் 3 அகல் உண்டாக்கி தடைகள் வராமல் அம்மந்திரத்தாலேயே அதனை மூட வேண்டும். ஆனால் பூஜை முடிகிற வரைக்கும் வேறு எந்த சக்திகளும் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றலை தொந்தரவு பண்ணக்கூடாது, அல்லது வேறு எதுவும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு. அதனால் கவச்சம்னு பேர். அங்கே அது கவச்சம், ஒரு பாதுகாப்பு கவச்சம்னு. 2 தலைவர்கள் பார்க்குறாங்கன்னா, பெரிய வெளியே செக்யூரிட்டி இருக்குல்ல, பிளாக் கேட், அந்த கேட், இந்த கேட், எல்லா கேட்டும் இருக்குல்ல. அப்போ 2 பிரதம மந்திரி பார்க்குறாங்கன்னா அவங்க உள்ளே உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு வெளியே எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது? வேறு யாரும் தேச விரோதிகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பண்ணுறோம்ல. அதே மாதிரி விக்கிரகம் வந்த பிறகு, சாமி வந்த பிறகு வேறு எந்த கெட்ட சக்திகளும் அங்கே தடையாக வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கவச்சம் அப்படிங்கிறது அப்படி பண்ணுவாங்க, சுற்றி பண்ணுவாங்க. அதனால் கவச்ச மந்திரம்னு இருக்குது, அதுக்கு அவகுண்டனம்னு பேர். அதுக்கப்புறம் அபிஷேகம், இல்லை திருப்தி அவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு கொடுக்கறது. எண்ணெய், மாப்பொடி, நெல்லி முள்ளி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், பால், தயிர், தேன், கரும்பு, வாழைப்பழம், எலுமிச்சை பழச்சாறு, இளநீர், அன்னம், விபூதி, சந்தனம், பத்ரோதகம், கும்போதகம். பத்ரோதகம்னா இலை, அந்த மாவிலையை தொட்டு அப்படி தெளிக்கிறோமே, அது பத்ரோதகம்னு பேர். கும்போதகம் கலசம் வச்சு அதில் மந்திரங்கள்லாம் சொல்லி அப்புறம் கலசாபிஷேகம், கலச ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுறோம், கும்போதகம்னு பேர். இவற்றை வரிசைப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகத்திற்கு தேனு முத்திரை காட்ட வேண்டும். தேனு முத்திரை என்பது பசுவின் அகடு போன்ற முத்திரையாகும். அதனால் பசுவினுடைய அந்த அவயவம், அதன் மூலமாக பூஜை பண்ணுறத பாவனை பண்ணுதல். அதுக்கப்புறம் ஸ்நானமாச்சுன்னா, ஸ்நானமானதுக்கப்புறம் பாத்தியம், சந்தனம், அருகு, வெண்கடுகு, விளாமிச்சை, இந்த 4 பொருள்களையும் பாத்திய நீரில் கலந்து பாதத்தில் விட வேண்டும். பாதம் அலம்புறதுக்காக கொடுக்குற தண்ணீர், அந்த ஜலத்துக்கு பாத்தியம்னு பேர், கால் கழுவுறதுக்கு. அப்புறம் குடிக்கிறதுக்கு, வாய்க்கு பிடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்குறோம், அதுக்கு ஆச்சமணியம்னு பேர். நீரில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், நாவற்பழம், ஜாதிக்காய், குங்குமப்பூ என்ற பொருள்களை இட்டு சம்ஹிதா மந்திரம் சொல்லி பாதத்தில் அடியில் வைக்க வேண்டும். அது முன்னாடி வச்சிடணும். அது அவர் எடுத்து குடிக்கிறதுக்காக, வாய்க்கு பிடிக்கிறதுக்கான ஆச்சமணியம்ங்கிறது வாய்க்கு பிடிக்கிறதுக்காக, வாய் கழுவுவதற்கான தண்ணீர் பாத்திரத்தில் வச்சிடணும், அவர் எடுத்து பயன்படுத்திக்குவார். வேறு அர்க்கியம் கை கழுவுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஜலம். இறைவனுக்கு மூல மந்திரம் கூறி எள், யவனெல், தற்பை, நுனி,
பால், அரிசி, புஷ்பம், வெண்கடுகு முதலியவை கலந்த நீரால் அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அர்க்கியம் கொடுக்குறோம், கை கழுவுறது. கையெழும்ப, காலெழும்ப, வாயெழும்ப ஜலம் கொடுக்கறது தான் பாத்தியம், ஆச்சமணியம், அர்க்கியம்ங்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்நானம்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாகி வந்துட்டார். அதுக்கப்புறம் அலங்காரம், மாலை சாத்துதல். அழகிய புஷ்பங்களால் இறைவனை அலங்கரித்து கண்கள் குளிர கண்டு களிக்க வேண்டும். உன்னை அலங்கரித்து உன் அழகை பாராமல் என்னை அலங்கரித்து இழந்தேன் மனோன்மணியே என்ற பாடல் இறைவனை அலங்கரித்து பார்ப்பதன் சிறப்பை கூறுகின்றது. நல்ல பட்டு வஸ்திரம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வஸ்திரங்கள் போட்டு, அதுக்கப்புறம் ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணலாம். வீட்டில் நம்ம குழந்தைக்கு அப்படி அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி கிருஷ்ணரோ, முருகரோ, சிவனோ, விஷ்ணுவோ நல்லா அலங்காரம் பண்ணி சந்தோஷமாக பார்க்கறது. அது பார்க்கறதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அணிந்து கொள்வது அவருக்கு மகிழ்ச்சி, அதை பார்க்கறது நமக்கு மகிழ்ச்சி. அதனால் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி அவரை உட்கார வச்சு தூபம், தீபம், நைவேத்தியம். 11 தூபம். சந்நிதியில் சாம்பிராணி புகை புகைத்தல் தூபம் எனப்படும். இது கிரியாசக்தியை குறிக்கும். ஆணவ மலமான அஞ்ஞானத்தை கிரியாசக்தியால் அகற்றலாம் என்பது தத்துவம். அஞ்ஞான நிவர்த்தி, அங்கே இருக்கக்கூடிய துர்வாசனைகள், கெட்ட வாசனைகள் எல்லாம் நீக்கி நல்ல வாசனைகளை ஏற்படுத்துதல். அதனால் நறுமண புகை, சாம்பிராணி புகை முதலானவைகளை ஏற்படுத்துறது. அது காற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளெல்லாம் நீக்கக்கூடியது சாம்பிராணி புகை. தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகை, நெய் விளக்கோ, எண்ணெய், நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றுற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய புகை காற்றில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், கெட்ட வைரஸ் எல்லாம் நீக்கக்கூடியது. அதனால் உடல் ரீதியாக நமக்கு ஆரோக்கியத்தை தரத்தக்கது. அது மட்டுமல்ல, தத்துவ ரீதியாக அது ஆணவ மலத்தை போக்கக்கூடியது. அகில், கீழா நெல்லி, சாம்பிராணி, குங்கிலியம் முதலியவை தூப பொருள்களாகும். தூபம் பாப்பங்களை அகற்றும். பாப்பங்கிறது நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு காரணமானது. இப்போ நோயை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட கிருமிகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து நீங்குகின்றன. காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் எல்லாம் அங்கிருந்து அகலும், நீங்கும். கெட்ட சக்திகளும், அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நீங்கும். அதுக்கப்புறம் தீபம். தீபம் ஆத்மாவின் மலத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கின்றது. அதனால் ஆணவ மலம் போகுது, அஞ்ஞானத்தை போக்குறது, மாயா மலத்தை போக்கக்கூடியது தீபம். அஞ்ஞானம், இருளை போக்கி ஒளியை உண்டு பண்ணுதல். அஞ்ஞானங்கிற இருள் நீங்கி ஞான ஒளி வர வேண்டும். அதற்கு தீபம் காட்டுறோம். தீபம் ஆத்மாவின் மலத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறது. தீபத்திற்கு திரி, கற்பூரம், துணி அல்லது நூல், பஞ்சு இவைகளில் எதையாவது உபயோகிக்கலாம். பசுவின் நெய் உத்தமம். அதனால் பசு நெய் பயன்படுத்துறது உத்தமமானது. இல்லை எண்ணெய், நல்லெண்ணெய் முதலானவைகளை பயன்படுத்துறது உத்தமமானது. இன்னைக்கு பஞ்சதீப எண்ணெய்னு ஒரு கலப்பட எண்ணெய் போடுறான். சாஸ்திரப்படி அப்படி எங்கேயும் இல்லை, அப்படி எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலை. அது நல்லது இல்லைங்கிறான். அதில் என்னெல்லாம் கலப்படமாக, சாதாரண ஒரு எண்ணெயே கலப்படமாக இருக்குது. நெய் வாங்கினாலே அதுவே கலப்படமாக இருக்குது. அவன் எண்ணெயே கலப்பட எண்ணெய்னா பஞ்சதீப எண்ணெய்னு என்னென்ன எண்ணெயோ கலந்து கொடுக்குறான். ஆனால் சாஸ்திரப்படி நெய் விளக்கு, நெய் தீபம் நல்லது. இல்லைன்னா எண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். எண்ணெய் தீபம் நல்லது. அதனால் நம்ம வீட்டில் சிறிய அளவில் தான் பயன்படுத்துகிறோம். நெய்யை பயன்படுத்துகிறது உத்தமம். ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய புகை நல்லது பண்ணக்கூடியது. நெய்யிலிருந்து வரக்கூடிய அந்த புகையானது, அந்த அந்த நெய் எரிகிற பொழுது வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த நெய் எரிகிற பொழுது அதனால் ஒளி வருது. ஒளி மட்டும் வரலை, அது எரிகிற பொழுது காற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அதுக்கு எண்ணெய் பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. தீபத்தை ஏற்றி நிரீட்சணம் செய்து பூக்களால் அர்ச்சித்து தீப முத்திரை காட்டி மணி அடித்து மந்திரங்கள் கூறி கிரீட்டம் முதல் பாதம் வரை காட்ட வேண்டும். அதனால் அந்த தீபத்தை நல்லா 3 முறை சுற்றி தெய்வத்துக்கு பாதத்தில் இருந்து தலை முதல் பாதம் வரைக்கும் காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம். தூபம், தீபம், நெய்வேத்தியம், நல்ல உணவு கொடுக்கறது. இதற்கு நெல், அரிசி, கோதுமை, முளை அரிசி இவை உத்தமம். வெள்ளை அரிசியை விட சிவந்த நெல் அரிசி நிவேதனத்துக்கு மிக உத்தமம். நெல், கல், உமி, ரோமம் இவை அரிசியில் கலந்திருக்கக்கூடாது. சுத்த அன்னம், பாயசம், பொங்கல் முதலிய சித்திரான்னங்களும் நிவேதனத்துக்கு உகந்தவை ஆகும்.
ஆத்மாவின் குணமாகிய அகங்காரம், சங்கற்பம், கோபம், மோகம் இவைகளை அன்னமாக வேக வைத்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை இது குறிக்கின்றது. அதனால் நல்ல அரிசி, பருப்பு முதலானவைகள் எல்லாம் கடினமாக இருக்குது. அதை நம்ம பக்குவப்படுத்துகிற பொழுது, செய்கின்ற பொழுது அது மிருதுவாக ஆகின்றது. அதே மாதிரி நம்மளுடைய மனசும் காமக்ரோதாதிகளாக கடினமாக கல் மாதிரி முரட்டுத்தனமாக இருக்குது. அதை பக்குவப்படுத்தி மிருதுவாக்கி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுனா எப்படி? அதனால தான் சமயம்னு வச்சுருக்கோம். சமையல்ங்கிறதுலேருந்து வந்து தான் சமயம். பக்குவப்படுத்துதல் என்பது தான். கடினமாக இருக்கக்கூடிய அந்த உணவு தானியங்களை மிருதுவாக்கி நம்ம உண்ணுகின்றோம். அதே மாதிரி கடினமாக முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதை, பண்புகளை, குணங்களை மிருதுவாக்கி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தல். அப்படி பக்குவப்படுத்துறது தான் சமயம். அதனால் இந்த நைவேத்தியங்கிறது அதனுடைய குறியீடு. பகவானை நல்ல உணவு அப்புறம் அவர் கொடுத்தது எல்லாமே. நம்ம உணவு சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ்கின்றோம், ஜீவிக்கின்றோம். இப்போ நம்ம ஜீவனத்துக்கு தேவையான உணவு இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதனால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக பகவானுக்கு அதை காட்டுகிறோம். அதனால் நிவேதனம்னாலே அறிவித்தல் அப்படின்னு அர்த்தம். பகவான் எடுத்து அதை சாப்பிட போகிறதில்ல. இப்போ பகவானுக்கு நம்ம அதை காட்டுகின்றோம். அப்போ அவரை பார்த்து அனுகிரகம் பண்ணுறார். அதை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த உணவு நமக்கு ஊட்டச்சத்தாக உயிரை நீட்டிக்கச் செய்வதாக ஆகின்றது. தூய்மையான உணவு இறை ஆற்றலோட கூடிய உணவாக அது பிரசாதமாக ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் பானீயம். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு திரும்ப குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கணுமே. சாப்பிட்டோன்னா தண்ணீர் குடிக்கணும்னா வாசனையுள்ள தீர்த்தத்தை ஈஸ்வர பிரீத்திக்காக சமர்ப்பித்தல். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும். ஜப சமர்ப்பணம். மூல மந்திரத்தை 108 உரு ஜபித்து அதை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஜபம் பண்ணுறது நம்ம கோயிலில் பார்த்து அதெல்லாம் அப்படியே கிரமமாக நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதே முறை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எதையும் விட்டு போகாமல் இந்த முழு உபச்சாரமும் அப்படியே நம்ம பூஜை பண்ணுறோம். எல்லாமே இருக்குது ஜபம் பண்ணுறதுலேருந்து. ஜபம், பூஜை, ஹோமம் முதலிய எல்லா புண்ணிய செயல்களையும் அர்ச்சகர் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்ச பிறகு சமர்ப்பணமாக பகவானுக்கு அதை கொடுத்துறோம். நம்ம வீட்டில் பண்ணாலும் அதான், கோயிலில் பண்ணாலும் கடைசியில் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம்னு சமர்ப்பணம் பண்ணிடுறோம். பகவான் அதனை ஏற்றுக்கொண்டு பக்தி முக்திகளை நமக்கு அருளுகிறார். அப்புறம் இறுதியாக 16வது உபச்சாரம் தீபாராதனை, கற்பூர ஆராதனை. பலவித தீபங்களை ஈஸ்வர சந்நிதியில் காட்டி, அந்த சோடச உபச்சாரம் பலவிதமான அடுக்கு தீபம்னு எண்ணற்ற தீபம் காட்டுவோம். சாயந்தரம் பூஜையில் பார்த்தா தெரியும். அதில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் தீபம் இருக்குதுன்னு இங்கே சொல்லப்படுது. பலவித தீபங்களை ஈஸ்வர சந்நிதியில் காட்டி செய்யும் ஆராதனைக்கு தீபாராதனை என்று பெயர். தீபாராதனை வேளையில் உண்டாகும் மேல தாளங்களும் மணி ஒளிகளும், அதனால் நல்ல வாத்தியங்கள்லாம் போட்டு மணி ஒளியெல்லாம் எழும்ப செய்து சங்கநாதங்களும் அரக்கர், பிசாச்சர், பிரம்ம ராட்சசர் முதலியோரை வெகு தொலைவில் ஓட்டுகின்றன. அந்த கெட்ட சக்திகளெல்லாம், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் அனைத்தையும் துரத்துகின்றன. அது நம்ம மனசில் இருக்கலாம், புறத்தில் இருக்கலாம், இல்லை புற மனிதர்களாக இருக்கலாம். எதுக்குள்ளே இருந்தாலும் அந்த கெட்டவை நீங்குகின்றது. ஒற்றுமை உணர்வு, சாந்தி முதலானவைகள் மேம்படுகின்றன. தீபாராதனை 16 வகைப்படும். 16 இருக்குது. தூபம், புஷ்ப தீபம், நாகதீபம். அந்த தீபத்தோட இது பார்த்தாக்கா பாம்பு மாதிரி இருக்கும், இந்த ரிஷபம் மாதிரி இருக்கும், சிம்ஹமுகம் இருக்கும், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் நாகதீபம், ரிஷபதீபம், மேரு தீபம், புருஷாமிருக தீபம், கும்ப தீபம், ஆராத்ரிகம், நட்சத்திர தீபம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திரத்தில் 27 திரி போகிற மாதிரி இருக்கும் நட்சத்திர தீபம். அப்புறம் கற்பூர தீபம், பஞ்சமுகம் இல்லை சப்தமுகம் இல்லை ஏகமுகம் கற்பூர தீபம். அப்புறம் பஸ்மோபச்சாரம், கண்ணாடி காட்டுவாங்க, தர்ப்பணம். அப்புறம் குடை பிடித்தல், குடையும் காட்டுவாங்க, சத்திரம், சாமரம் அதெல்லாம் வரும். கொடி காட்டுறதுன்னு இருக்குது. சாமரம் வீசுதல், விசிறி வீசுதல், இதெல்லாம் செய்து உபச்சாரம். தீபாலங்காரங்களின் தத்துவம். அந்த தீபத்தில் பார்த்தாக்க ஊர்வன, பரப்பன, பாம்பு அப்படிங்கிறது ஊர்வன, பரப்பன கருடன் முதலானவை, மயில் முதலானவைகள் அதெல்லாம் இருக்கும். விலங்குகள், சிம்ஹம் முதலானவை இதெல்லாம் அந்த தீபத்தினுடைய இதில் வடிவத்தில் இருக்கும்.
விலங்குகள் என்ற முறையில் விரிந்து, அதனால் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரனுக்கு காட்டுதல். எல்லாவற்றிலும் ஈஸ்வர சக்தியானது, ஈஸ்வர பிரகாசம், அந்த சைத்தன்யமானது, ஜோதியானது எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்கின்றது என்று காட்டுதல் என்ற முறையில் விரிந்து, அதனால் இப்படி உலகத்தில் இருக்க உயிரினங்கள் அதெல்லாம் தீபரூபமாக காட்டுதல். அதுக்கப்புறம் பஞ்சபூத்தங்கள் ஒன்றில் ஒன்று ஒடுங்கி இறுதியில் கற்பூர தீபம் எல்லாவற்றையும் காட்டு கும்பமாக கற்பூர தீபம் கடைசியாக கற்பூர தீபம் கொண்டு வரோம். அதனால் அஞ்சு முகம் முதல்ல 27 நட்சத்திரங்கள் 27 முகம் இருக்கும். 108 அடுக்கு தீபமாக காமிப்பாங்க. அப்புறம் 5 முகம் இருக்கும், 3 முகம் இருக்கும், கும்பம் இருக்கும், ஏக கற்பூர ஆரத்தி இருக்கும். அப்போ என்னது படிப்படியாக ஒடுக்கி எல்லாம் ஒரே பரம்பொருளிடத்திலிருந்து வெளிப்பட்டு வந்திருக்கின்றன என்று, அல்லது வெளியே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒடுக்கி பரம்பொருளிடத்தில் கொண்டு நிறுத்துதல், அதனால் ஏக தீபம் என்று. இறுதியில் கற்பூர தீபம் போல் எரிந்து எவ்வித மிச்சமும் இன்றி இறைவனோடு ஒன்றி விடுதல் ஆகும். கற்பூரம் எரிஞ்சா மிச்சம் எதுவும் இல்லை, எல்லாம் ஜோதிமயமாக ஆகிவிடுகிறது. அதே மாதிரி இந்த அகங்காரம் முதலானவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் விட்டு ஜோதிமயமாக இறைவனோடு கலந்து விடுதல், மனது கலந்து விடுதல், உணர்வு ரீதியாக ஒன்றாக ஆகிவிடுதல். அதான் தீபாலங்கார தத்துவம். குண்டலினி 6 ஆதாரங்களின் வழியாக மேலேறி செல்லும் பொழுது அந்தந்த ஆதாரங்களில் உண்டாகும் அனுபவங்கள், ஒளி, ஓசை, தீபம், ருச்சி, தர்சனம் முதலியவற்றை, அதனால் நம்ம இந்திரியங்கள் வழியே என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம். தீபம், வாத்தியம், அலங்காரம், நைவேத்தியம், மூர்த்தி என விளக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்படி குண்டலினி யோகமாக பார்த்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் அது ஆதாரங்களில் உண்டாகும் பஞ்சவித அனுபவங்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்று நம்ம அனுபவிக்கிறோமே அது. அதனுடைய வெளி வடிவமாக தீபம் இருக்குது, வாத்தியம் சப்தத்தை உண்டு பண்ணுறது, அலங்காரம் கண்ணுக்கு குளிர்ச்சி அலங்காரம், நைவேத்தியம் உணவு நாக்குக்கு, மூர்த்தி முழு ரூபம், இவைகளெல்லாம் அப்படி தத்துவார்த்தமாக குண்டலினி ஆதாரங்களின் தத்துவார்த்தமாகவும் இருக்கின்றன. அர்ச்சகர்கள் ஞான ஒளியால் இறைவனை காட்ட ஜீவன் இறைவனை கண்டுகளிக்கின்றார். இப்படியெல்லாம் இறைவன் தான் அந்த தீபாராதனை காட்டுகின்ற பொழுது அந்த இறைவனை நம்ம பார்க்கிறோம். மேற்கூறியவற்றிலிருந்து ஆத்மார்த்தமாகவும் பரார்த்தமாகவும் பூஜை செய்ய வேண்டிய முறைகளும் அவற்றின் தத்துவங்களும் விளக்கப்பட்டுள்ளன. இதுதான் சோடச உபச்சாரங்கிறது. இப்படி நம்ம ஆத்மார்த்தமாக நாமளே தனிப்பட்ட முறையில் இஷ்ட தெய்வத்தை வைத்துக்கொண்டு வீட்டில் பூஜை செய்யலாம். அல்லது முடியலைன்னா கோயிலில் நமக்காக பூஜை நடக்கின்றது, அதில் போய் கலந்து கொள்ளலாம். ஒரு வேளையாவது அந்த பூஜையில் போய் இருந்து இதெல்லாம் பார்த்து கலந்து கொண்டு மனதை இறைவனிடத்தில் ஒருமுகப்படுத்தி நிறைவை நிம்மதியை அடையலாம். இறைவனுடைய அருளை பெற்று எல்லா வாழ்க்கை வளங்களையும் பெறலாம். அதுக்கப்புறம் இது பூஜை செய்கின்ற முறை. அது தனிப்பட்ட முறையில் நடக்கலாம், கோயிலில் நடக்கலாம். நம்ம கோயிலுக்கு போகிற பொழுது அந்த கோயிலில் பல நிலைகள் இருக்குது. அதை எப்படியெல்லாம் நம்ம வழங்கணும் வழிபடணும் என்பது அடுத்த விஷயமாக வருது. ஆலய வழிபாட்டு முறை அது அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.